ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ் மீடியா. நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சட்டமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்க்க முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல முக்கிய தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, என்ன அப்படிதான் பண்ணனாரு டொனால்ட் ட்ரம்ப்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுடைய கொள்கையை மீறி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அமெரிக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா யாரை டெரரிஸ்ட் முத்திரை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தக்கூடாதுங்கிறது அந்த அமைப்புகளோட அப்படிங்கிறது அமெரிக்காவோட கொள்கையாக இருக்குது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த கொள்கையை மீறி 2 அமைப்புகளிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. முதல் அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படையினர் தான். ஹவுதி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அதுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேலும் நடத்த ஆரம்பித்தது. அதுக்கடுத்த நாளிலிருந்து வர வந்தவங்க தான் வாண்டடா ஹவுதிகள். அவங்க செங்கடலில் போகக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க சப்போர்ட்டிவான கப்பலின் எல்லா கப்பல்களையும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து தான் ஹாரிஸ் ட்ரூமன்ற அமெரிக்க போர்க்கப்பலே கொண்டு வந்து செங்கடலை நிப்பாட்டி ஹவுதிஸ்க்கு ஆப்போசிட்டாக அமெரிக்காவும் தாக்குதல் ஈடுபட்டு இருந்துச்சு. அமெரிக்க போர்க்கப்பல்கள் மேலேயே ஹவுதிகளும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இது ரொம்பவுமே உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஹவுதி குழுவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிச்சுக்கிட்டாரு. இது சுமூகமாக முடிச்ச காரணத்தினால ஹவுதிகளும் அமெரிக்க கப்பல் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க, அமெரிக்காவும் இனி ஹவுதிகளோட தாக்குதல் நடத்தாதுன்னு சொல்லி ஒரு வாய்மொழி பேச்சுவார்த்தையில் முடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கடுத்து 2வது என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் ஹமாஸ் வந்து அதில் ஒருத்தர் தான் ஏடன் அலெக்சாண்டர். அவர் அமெரிக்க இஸ்ரேல் குடியுரிமை பெற்றவர். இவர் இஸ்ரேலில் ஒரு காலப்படை பணியில் இருக்கும்போது அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பிடிச்சு வரப்பட்டவர் தான் இவர். அப்படி பிடிச்சிட்டு வரப்பட்டவர் எந்த விதத்துலையும் நெத்தன்யாவுனால வெளியெடுக்க முடியல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எந்த பேச்சுவார்த்தைக்கும் நெத்தன்யாவு ஒத்து வரவே இல்லை அப்படிங்கிறது. இதையெல்லாம் பார்த்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாவு நம்பினா வேலைக்காகாதுன்னு கத்தார், எகிப்து வழியாக காசாவுடைய தலைமையில் பேசி ஒரு டீலை கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீல் இப்போ வெற்றிகரமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த பணைய கைதியை விடுவிக்க ஒப்புக்கொண்டாங்க ஹமாஸ் அமைப்பினர். இது மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு. அப்போது அமெரிக்க நாட்டில் இதை ஒரு வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்குள்ள நெத்தன்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா ஏமன் இருக்கக்கூடிய ஹவுதிகளோட ஒரு டீல் பேசும்போதும் நெத்தன்யாவுக்கு எந்த விதமான கலந்துரையாடலும் பண்ணாமே தான் இந்த டீலை பேசி முடிச்சிருக்கிறாரு. இந்த காசால் இருக்கக்கூடிய ஹமாஸ் கிட்டையும் இது சத்தம் இல்லாமையே யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயத்தை முடிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து நெத்தன்யாவும் அவரோட அமைச்சரவைக்கும் ரொம்ப எரிச்சலுக்குரிய விஷயமா இருக்குங்கிறத அவங்க பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதோட முதல் முறையாக மத்திய கிழக்குக்கு நாளை பயணம் மேற்கொள்ள போகிறாரு. கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறாரு. இப்போது இந்த காப்பாற்றப்பட்ட இந்த பணைய கைதியும் அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. டெல்லவியூ கூட்டிகிட்டு போகிறாங்க. டெல்லவியூலேருந்து நேரடியாக கத்தாருக்கு பயணம் மேற்கொள்ள வைக்க போகிறாங்க. அங்கே டொனால்ட் ட்ரம்ப், கத்தார் அதிபர் மற்றும் அந்த பணைய கைதியாக இருந்த ஏடன் அலெக்சாண்டர் அவரும் நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் என்னெல்லாம் சந்திக்க போகிறாரு, என்ன சாதிக்க போகிறாரு, பாலஸ்தீனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் மீடியா.